தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தொலைக்காட்சி பெண் செய்தி வாசிப்பாளருக்கு பதவி வழங்கினார். தொலைக்காட்சி பெண் செய்தி வாசிப்பாளருக்கு பதவி வழங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். அதிமுக 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் 4வது இடத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது. தப்பித்தவறி 3வது இடத்தை பிடித்தது. அதிமுக வேட்பாளர்கள் பெரும்பாலான தொகுதிகளில் 3வது இடத்தை பிடித்தார்கள். இரட்டை இலையை மக்கள் மறந்தார்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு இரட்டை இலை வெற்றி பெறவில்லை, தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு அதிமுகவை சார்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். அதிமுகவை சார்ந்த 35% தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளார். நடிகர் சூர்யா அண்ணாமலைக்கு வலை வீசியுள்ளார். அதிமுகவில் இணையும்படி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில் பிரபல பெண் செய்தி வாசிப்பாளர், தொலைக்காட்சி பெண் செய்தி வாசிப்பாளருக்கு எடப்பாடி பழனிசாமி பதவி வழங்கியுள்ளார். சன் டிவியில் செய்தி வாசித்த நிர்மலா பெரியசாமி உலக தமிழர்கள் மத்தியில் புகழ் பெற்றவர். இவர் திமுகவில் பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டு கேட்டார். அது கொடுக்க மறுத்தவே சன் டிவியிலிருந்து விலகினார். திமுகவில் இருந்தும் விலகினார். பின்பு அதிமுகவில் இணைந்து அரசியல் செய்து வந்தார். தற்பொழுது அதிமுகவில் நிர்மலா பெரியசாமிக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது. கொள்கை பரப்பு துணை செயலாளராக பதவியில் நியமித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. நிர்மலா பெரியசாமி ஒரு சிறந்த தமிழ் பேச்சாளர், அரசியல் பேசுகின்றார். அவருடைய பேச்சு பொதுமக்களை கவர்ந்துள்ளது. நிர்மலா பெரியசாமிக்கு கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவி வழங்கியதன் மூலமாக அதிமுகவை ஓரளவு தூக்கி நிறுத்தலாம் என்று எடப்பாடி நினைக்கிறார். மேலும் பலரை கட்சிக்குள் இழுக்க பதவி வழங்க முடிவு செய்துள்ளார். எடப்பாடியின் வியூகம் கை கொடுக்குமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.